நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பத்திரகாளி உபாசனையும் அதற்குரிய பூஜ்ய முறைகளையும் எந்திர முறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மாந்திரிகத்தில் உபாசனையாக நிறைய பேர் எடுத்துருக்கக்கூடிய ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா பத்திரகாளி. இந்த பத்திரகாளியை உபாசனையாக எடுப்பதனால நமக்கு என்ன பலன் பார்த்திங்க அப்படின்னா, அனைத்து விதமான மாந்திரிக வேலைகளுமே செய்து முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லைப்பா, ஒருத்தவங்க பத்திரகாளி உபாசனை எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பத்திரகாளியானது அவங்கள மட்டும் பாதுகாக்காது, வீட்டில் உள்ள அனைவர்களையுமே இந்த பத்திரகாளி காத்து நிற்கும். அது மட்டும் இல்லை, பத்திரகாளியை பூஜை செய்கிறவங்க எதிரி இருக்க மாட்டாங்க. எதிரி சர்வநாசமாயிருவாங்க. எதிரி அப்படிங்கிறவங்களே அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. எதிரி இல்லாத வாழ்க்கையை பத்திரகாளி கொடுக்கும். மாந்திரிகத்துக்கு நான் ரொம்ப ஒரு உயர்ந்த தேவதை காளி அப்படின்னா பத்திரகாளியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான வேதனைகள், அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி ஒரு காளி, ஒரு தாய் போல் இருக்கக்கூடியவள் காளி. சில பேர் சொல்லுவாங்க காளியை கும்பிடக்கூடாதுன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. ஒரு பெத்த தாய்க்கு ஈக்குவலாக உள்ள தெய்வம்னு பார்த்திங்கன்னா என்னை கேட்டால் காளி மட்டும்தான். அதுக்கு ஈடுனே கிடையாது. நீங்கள் இந்த பத்திரகாளி உபாசனையை எடுக்கணும் ஆசைப்படுறவங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இதை நீங்கள் இந்த பூஜை முறையை ஆரம்பிக்கணும். இதற்கு முன்னாடி நீங்கள் உடற்கட்டு கண்டிப்பாக போடணும்ப்பா. காளி உபாசனையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உடற்கட்டு போட்டிருக்க வேண்டியது அவசியம். கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் உபாசனை செய்த பிறகு தான் காளி உபாசனையே எடுக்கணும். இல்லை அப்படின்னா அது சித்தியாகாது, தடைகள் விழுகும், பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா, நீங்கள் உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள காளி கோயிலில் போய் ஒரு நெய் தீபம் ஏற்றி காளியை மனமாற வணங்கின பிறகு இந்த உபாசனை எடுங்க. அதே போல் விநாயகர் கோயிலுக்கு போங்க, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. எல்லா கோயில்களுக்கும் போய் தெய்வங்களை வணங்கினதுக்கு பிறகு இந்த உபாசனை முறையை நீங்கள் எடுத்திங்கன்னா சிறப்பு. அதே மாதிரி என்கிட்ட கேட்குறவங்க நிறையா பேர், நான் காளி உபாசனை எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், வீட்டில் இருக்கிறேன், உபாசனை எடுக்கலாமா இல்லை மயானத்தில் வச்சு தான் எடுக்கணுமா, இல்லை ஆள் இல்லாத இடமா பார்த்து குகைகள், காடுகள் இந்த மாதிரி உள்ள இடத்துல எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் தனிமையாக உள்ள இடத்துல எடுத்திங்கன்னா பிரச்சனை வராது. நீங்கள் வீட்டில் இருந்தபடி காளி உபாசனை செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் காளி உபாசனை செய்யும் போது காளி மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா. காளியோட இருக்கிற பிரேதாத்மாக்கள், பிசாசுகள் அனைத்துமே அந்த இடத்துக்கு வரும். தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும் உங்களுக்கு. அதனால் நான் சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் தனியாக உள்ள இடத்துல உபாசனை எடுக்க ஆரம்பிங்க. இந்த எந்திரத்தை முதல்ல நீங்கள் எப்போ எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த எந்திரத்தை நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். உங்களுக்கு இந்த எந்திரம் எழுத தெரியலை அப்படின்னா அந்த எந்திரத்தை நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். அதற்கான பூஜை முறைகளுமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள், மந்திரங்கள்லாம் நம்ம வெளியில் கொடுக்கக்கூடாது. பத்திரகாளி மந்திரத்தை அந்தளவுக்கு நாங்கள் வெளியில் சொல்லி கொடுக்கறதில்ல. பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் வேணுங்கிறவங்க கமாண்டில் கேட்டிங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை நாங்கள் தருவோம். அது மட்டும் இல்லைப்பா, இந்த எந்திரத்தை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு எழுதி சாபம் போக்கி அதுக்கு தூப தீபம்லாம் காட்டி பலியிட்ட பிறகு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இந்த பூஜையில் பலியிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் பலியிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது காளியோட பூஜை, கண்டிப்பாக பலியிட்டு தான் ஆகணும். பலியிட்ட பிறகு நீங்கள் இந்த எந்திரத்துக்கு தூப தீபம்லாம் காட்டின பிறகு நெய்யால் விளக்கு ஏற்றி பத்திரகாளி கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 விதம்னு 48 தினம் சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரமானதும் சித்தியாகும், காளி உபாசனையும் உங்களுக்கு சித்தியாகும். அது மட்டும் இல்லாமல் காளி நேரடி தரிசனம் தருவாங்க. அதுதான் உங்கள் கர்ம வினையை பொறுத்து தான் அந்த தரிசனமும் கிடைக்கும். சில பேர் எந்திரத்தில் வெறும் எந்திரம் மட்டும் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த எந்திரத்துக்குள்ளே என்னென்ன தெய்வத்தை நம்ம பிரதிஷ்டை செஞ்சுருக்கோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இது போல் காளி எந்திரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள கமெண்டில் கேளுங்க, வாங்கிக்கலாம். மேலும் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காளி மாந்திரிகம் யூடியூப் 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.